இருங்க. எதை குறித்து கலங்கிட்டு இருக்கீங்க? இப்போ எதை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்க? எதை குறித்து இருதயம் பட அடிச்சிட்டு இருக்கு? இன்னைக்கு ஒரு செகண்டு அந்த இருதயத்தை ஏசப்பாட்ட கொடுத்து பாருங்களேன். உங்கள் இருதயத்தில் இருக்கிற பாரத்தை ஏன் ஆண்டு மாற்றுவாராம். வசனம் தானே சொல்லுது, கர்த்தர் மேலே பாரத்தை வச்சுரு, நான் உன்னை ஆதரிப்பேன்னு சொல்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு பயத்தினால என்னத்தை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க? பயத்தினால நீங்கள் விடுற கண்ணீரினால என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்க? ஒன்றும் நடக்காது. ஒன்று தான், உங்களோட இருதயத்தை ஏசப்பாட்ட கொடுத்து பாருங்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு பாருங்களேன். உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறேன். இன்றைக்கி நம்ம சூழ்நிலை உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி உங்கள் கவலை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, ஒன்று விட்டால் ஒன்று வந்துகிட்டே இருக்கலாம். என்ன வேணால் வரட்டுமே. இன்றைக்கி உங்கள் இருதயத்தை ஏசப்பாட்ட கொடுங்க. உங்கள் பாரத்தை தூக்கி ஏசப்பா நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் முழு இருதயத்தை ஏசப்பாட்ட கொடுத்து பாருங்கள். இன்றைக்கி ஏன் ஆண்டவர் உங்கள் வீட்டுக்குள்ளே கடந்து வந்து, உங்கள் இருதயத்துக்குள்ளே ஆண்டவர் கடந்து வந்து உங்கள் பாரங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமீன் சொல்லுவோமா?